ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங்கோட S25 அல்ட்ராவில் எப்படி வந்து ஒரு பேனா S Pen கொடுத்துருந்தாங்களோ அதே போல பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு பிராண்டு ஸ்டைலஸ் கொடுக்க போறாங்க. அது எந்த பிராண்டு என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ரெட்மியோட பட்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். 7S பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம போக்கோ F7 பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்றது ஒன்னு தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மள டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்சங்கோட S25 அல்ட்ராவில் எப்படி வந்து S Pen இருக்கோ அதே போல பட்ஜெட் செக்மெண்ட்ல ஸ்டைலஸ் கொடுக்க போறாங்க ஒரு பிராண்ட். அது என்னன்றது தெரிஞ்சுங்க. அது என்ன பிராண்டுன்னு கேட்டீங்கன்னா மோட்டோரோலா தரப்புல இருந்து Edge 60 சீரிஸ்ல புதுசா ஒரு போன் செக்மெண்ட் வரப்போகுது. அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்டோரோலா Edge 60 ஸ்டைலஸ் அப்படின்ற ஒரு போன் வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைலஸ், ஒரு டச் பண்றதுக்கு, ஒரு டச் இல்ல ரைட்டிங் பண்றதுக்கு ஒரு பேனா மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸ்டைலஸ் அது பேரு. அதை கொடுக்குறாங்க. அதை கொடுக்கறது மூலமாக இந்த Edge 60 சீரிஸ் இதுக்குன்னே ஒரு டெடிகேட்டடா ஒரு போனை விட்டுருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6.7 inch கூட POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம Snapdragon 7 Gen 2 வரப்போகுது. 256GB ஸ்டோரேஜ் வரப்போகுது. 8GB ரேமோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம கேமரா பொறுத்த வரைக்கும் 3 கேமரா வரப்போகுது. 50MP மெயின் கேமரா வரப்போகுது. 30MP அல்ட்ரா வைடு கேமரா வரப்போகுது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32MP செல்ஃபி கேமரா வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மோட்டோ Edge 60 ஸ்டைலஸ் பாத்தீங்கன்னா 6.67 inch கூட POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz refresh rate கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஸ்பெஷலா அந்த ஸ்டைலிஷ் பேனா கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா Snapdragon 7 Gen 2 ப்ராசஸரோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம RAM and ஸ்டோரேஜ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா ஒரு வேரியன்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி இருக்கப்போ 68 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறவங்க வயர்ல 15 வாட்ஸ் வயர்லெஸ் கொடுக்க போறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50MP மெயின் கேமரா OIS ஓட வரப்போது. 13MP கேமரா அல்ட்ரா வைட் வரப்போது. இன்னொரு கேமரா 32MP கேமரா செல்ஃபி கேமரா வரப்போது. Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரப்போது. IP68 69 வாட்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. இது எப்ப லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் ஏப்ரல் 17 லான்ச் ஆக போகுது. அதனால இல்ல யாரும் லான்ச் பண்றதுக்கு லான்ச் அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கோங்க. மேற்கொண்டு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உடனுக்குடனே டெக் அப்டேட் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக டெலிகிராம் லிங்க் கொடுத்துங்க, அங்க ஜாயின் பண்ணி வச்சுங்க. அடுத்த என்ன பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க TWS. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ரெட்மி பாத்தீங்கன்னா ரெட்மி பட் 7S ஒரு TWS லான்ச் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வேற லெவல் இம்ப்ரெசிவ் ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அப்படி என்ன இருக்குன்றது தெரிஞ்சுங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பட்ஸை பத்தி நீங்க TWS பத்தி தெரிஞ்சுக்கிங்கன்னா எல்லா TWSலயும் இருக்கிறோம், எல்லா இயர்போன்ஸ்லயும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த சிலிக்கான் டிப்ஸ் கூட இந்த இதுல கிடையாது. இது ஃபுல்லா வெறும் பழைய மாடல்ல எப்படி இருக்குமோ அதே போலதான் வெறும் பட்ஸ் மட்டும்தான் இருக்கும். எந்த டிப்ஸும் கிடையாது, எதுவும் போடவும் முடியாது. அந்த மாதிரி டிசைன்ஸ்ல பண்ணிருக்காங்க. இது வந்து ஓல்டு மாடல்ல இருக்கிற மாதிரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா 12.4mm டைட்டானியம் பிளேட்டட் டிரைவர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 5.5mm எலக்ட்ரானிக் செராமிக் கோட்டட் ட்விட்டர்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ப்ளூடூத்தோட லேட்டஸ்ட் 5.4 சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம 360 ஸ்பேஷியல் சரவுண்ட் ஆடியோ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பைக்லயும் வந்து அடாப்டிவ் ANC இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பட்ஸை மட்டும் நீங்க வச்சு யூஸ் பண்ணும்போது 6.4 hours வந்து சிங்கிள் சார்ஜ்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க கேஸோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது 32 hours உங்களுக்கு பிளேபேக் டைம் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா 3 கலர்ல வந்து ஸ்னோ ஒயிட், லைட் கிரீன் அண்ட் மிட் நைட் பிளாக்ன்ற இந்த 3 கலர்ல வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. இது வந்து இப்ப சைனால அவைலபிளா இருக்கு. சைனால இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. குளோபல்ல கொஞ்ச நாள்ல வந்துடும். இந்தியாவுக்கும் கூடிய வரும். சைனால பாத்தீங்கன்னா சைனா மதிப்புல 200, குளோபல் மதிப்புல $27, இந்திய மதிப்புல 2326 வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மிவியோட பட்ஸ் இருக்கு இந்திய தரப்பில. அதுதான் நீங்க கொடுத்துருக்காங்க. வேணா இங்க கொடுத்து லிங்க் பண்ணிக்கலாம். இதே குளோபலா இருந்தா பாக்குறவங்களுக்காக CMF பட்ஸ் இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சில இருக்குன்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அடுத்த நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Oppo Reno 14 சீரிஸ் பத்தி நிறைய டீடைல் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதான் கேட்டீங்கன்னா Oppo Reno 14 சீரிஸ்ல ரெண்டு போன் வரப்போகுது. 14 Pro வரப்போகுது. ஏற்கனவே அதோட ரெண்டர்ஸ் நம்ம பார்த்திருந்தோம். 14 Proவோட ரெண்டர்ஸ் இப்போ வந்து மேற்கொண்டு டீடைல் லீக் ஆயிருக்கு. அதை என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா Oppo Reno 14 Pro பொறுத்த வரைக்கும் 6.59 inch கூட LTPS OLED டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷன்ல வரப்போகுது. 120 Hz refresh rate வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 8350 சிப்செட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதாவது முந்தின ஜெனரேஷன்ல இந்த சிப்செட் தான் இப்போ கன்ஃபார்ம் அது வந்து இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன்ல இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல லான்ச் டைத்துல இது வந்து கண்டிப்பா மாறும், அப்கிரேட் வெர்ஷன் வரும்ன்றது என்னோட கருத்து. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6000 mAh கொடுக்குறாங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 50MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. OIS ஓட அது 50MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 50MP டெலிஃபோட்டோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 50MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. பேக்ல 3 50MP கேமரா, ஃப்ரண்ட்ல ஒரு 50MP கேமரா. இது வந்து 14 Proல இருக்க போகுது அப்படின்ற மாதிரி டீடைல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் Android 15 வரப்போது. IP68 69 கொடுக்க போறாங்க ரெண்டு போன்ல. அதுக்கப்புறம் வந்து இப்போ
இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் தான். மேற்கொண்டு டீட்டெயில் வரும்போது நம்ம அப்டேட் பண்றோம். உடனுக்குடனே டெக் அப்டேட் மிஸ் பண்ண நம்ம டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், QR கோடு கொடுத்துருக்கோம், அங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க அப்படின்றது தான். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரெட்மி தரப்புல இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் வாட்ச் வரப்போது. உண்மையிலே இது பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு தரமான வாட்ச். இந்த வாட்ச் இந்தியாவுக்கு விரைவில் வருன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் எப்போ வரப்போது அப்படின்றத தெரிஞ்சுக்க. இந்த வாட்ச் 21ஆம் தேதி 4வது மாசம், இந்த மாசம் 21ஆம் தேதி வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெட்மி 4 ஐகானிக் கலர்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிக் ஸ்டேட்மெண்டா என்ன சொல்லிருக்கீங்க, மூவ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது மூவ் என்று கொண்டு வரனால இது பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ்க்காக நம்ம மூவ்மெண்ட் பண்ண வைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறதாக சொல்ல அப்படிங்கிற ஃபிட்னஸ்க்காக. இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ரெட்மி 5 வாட்ச் மாதிரியே இருக்கிறதுனால இது AMOLED டிஸ்ப்ளே இருக்க போது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்க, 4 கலர் வேரியன்ட், ஒயிட், அதுக்கப்புறம் ரோஸ், அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் பிளாக், இந்த 4 கலர் வேரியன்ட் இருக்க போது. இப்போதைக்கு இதுல வந்திருக்க டீடைல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெட்மி வாட்ச் 5 இருக்க மாதிரியே இருக்கிறதுனால இதுல வந்து 1500 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்க போது, GNS பிரீமியம் அலாய் அலுமினியம் பாடி இருக்க போது, ப்ளூடூத் போன் கால் சப்போர்ட் பண்ண போது. அது மட்டும் இல்லாம 24 ஹவர்ஸ் மானிட்டர் இருக்க போது. அது மட்டும் இல்லாம 24 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் கிடைக்கும். நல்லாவே நீங்க டூயல் நாய்ஸ் ரெடியூஷன் இருக்கு. அதுக்கப்புறம் போன்ஸ் கால் எல்லாமே சப்போர்ட் பண்ணி இப்போதைக்கு வந்திருக்க 24 ஹவர்ஸ்ல, சாரி 24 டேஸ். அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் தான். மேற்கொண்டு டீடைல் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 கலருமே வேற லெவலா இருக்கு. இது பட்ஜெட் செக்மெண்ட்ல வரக்கூடிய வாட்ச். அண்டர் 4000 கீழே நம்ம எதிர்பார்க்கலாம்ன்றத தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற டிக்கெட் இன்ஃபர்மேஷன், இன்ஃபினிக்ஸோட நோட் 50s 5G Plus பத்தி நம்ம கொஞ்ச நாளைக்கு டீடைல் பார்த்திருந்தோம். நம்ம சேனல்லே நம்ம பார்த்திருந்தோம், நம்ம வெப்சைட்லயே அதை போட்டிருந்தோம். இந்த 3 கலர் வர வேரியன்ட் வரப்போது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து சென்ட் இன்பில்டா இருக்க போது. அதனால இந்த போன் வந்து வாசனை திரவியத்தோட வரப்போது. அதனால வந்து இந்த போன்ல வந்து ஒரு நறுமணம் வீசிக்கொண்டே இருக்க போது. அது மட்டும் இல்லாம சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ வந்து இந்த போன் லான்ச் டீடைலும் எப்ப தெரிஞ்சிருச்சு. இந்த போன் வந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரப்போது. இந்த போனை பத்தி இன்னொரு கூடுதல் அப்டேட் என்ன கிடைச்சிருக்கீங்கன்னா, இந்த போன் தான் இருக்கிறதுல இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கிறது ஸ்லிம்மஸ்ட் போனா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இன்ஃபினிக்ஸ் நோட் 50s 5G Plus பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச் கொண்ட HD Plus டிஸ்பிளேவும் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், MediaTek Dimensity 7300 அல்டிமேட் சிப்செட்டும் 6+128 8+128 ரெண்டு வேரியன்ட் வரப்போது. இது 5500 mAh பேட்டரியோட 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போது. 50 MP மெயின் கேமரா வரப்போது. OIS ஓட 8 MP செல்ஃபி ஷூட்டர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம Android 15 வரப்போது. அது மட்டும் இல்லாம iOS ஓட XOS ஓட வரப்போது. அது மட்டும் இல்லாம டூயல் சிம் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம 5G சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம 3 கலர் ப்ளூ, ரெட், சில்வர் வரப்போது. இந்திய மதிப்புல எவ்வளவு வரப்போதுன்னு கேட்டீங்கன்னா 6GB 128GB வேரியன்ட் 11499 ரூபாய்க்கும், 8GB 128 வேரியன்ட் 12999 ரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஒரே ஆப்ஷன் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே கொடுத்திருந்தாலும் ஸ்டோரேஜ் வேரியன்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத என்னோட கருத்து. பிரைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொஞ்சம் வச்சிருக்கலாம். 15 செக்மெண்ட்ல இன்னொரு வேரியன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்துக்கலாம், நல்லா இருந்திருக்கும்ன்றது என்னோட கருத்து. நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, சைனாவுல புதுசா ஒரு போன் லான்ச் பண்ண வராங்க. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, ஃபேமஸான நூபியான்ற கேமிங் பிராண்டோட சப் பிராண்டான ரெட் மேஜிக் இப்போ வந்து ரெட் மேஜிக்ல 10 என்ற ஒரு போன் வரப்போது. இது இம்ப்ரெசிவான ஸ்பெக்கோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஐ கேச்சிங் டிசைன், கண்ணை பறிக்கும் கொள்ளையடிக்கும் டிசைன்ஸ், அந்த அளவுக்கு சூப்பரான டிசைன்ஸ்ல வந்திருக்கு. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இது ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் கலர்ஸ் பார்த்துருவோம். இதுல பாத்தீங்கன்னா ரெட் மேஜிக் ஏர் பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் கலர்ல வருது. ஆரஞ்சு ஃப்ரேம் ஆரஞ்சு, ஷேடோ பிளாக், ஃபாரஸ்ட் பிளேட் ஒயிட். இதான் ஃப்ரேம் ஆரஞ்சு, பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஒயிட் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் பிளாக் இந்த மாதிரி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆரஞ்சு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கேமிங் ட்ரிகர்ஸ் இருக்கு. கேமிங் போன் தான், கேமிங் ட்ரிகர்ஸ் இன்பில்டா இருக்கு. இது வந்து ஃபுல் டிஸ்பிளே கொண்ட ஸ்கிரீன், ஃபுல் ஸ்கிரீன் கொண்ட டிஸ்பிளே. ஏன்னா இது அண்டர் டிஸ்பிளே கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இது கூலிங் ஃபேன். அதனால உங்க போன் கேமிங் ஹீட் ஆகாம பாத்துக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன ஸ்பெக் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரெட் மேஜிக் 10 ஏரை பொறுத்த வரைக்கும் 6.8 இன்ச் கொண்ட 1.5K ரெஸ்டியூட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 யோட கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 24GB RAM 1TB ஸ்டோரேஜ் வரைக்கும் வரப்போது ஹையர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. OIS ஓட செகண்டரி கேமரா 50 MP கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. Android 15 வருது. அதுக்கப்புறம் IPC 6869 கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இது வந்து வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ரேட்டிங் கொடுத்திருந்தாலும் இது வாட்டருக்குள்ள முக்கிய எடுக்கிற அளவுக்கான போன் கிடையாது. ஏன்னா இது ஃபேன் கொடுத்துருக்கனால அந்த கூலிங் ஃபேன்லயே தண்ணி போயிடுன்றத பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்றதான் இப்போதைக்கு வந்திருக்க டீடைல். இது என்ன பிரைஸோட வரும்ன்றது இன்னும் டீடைல் கிடைக்கல. டீடைல் கிடைக்கும் போது அப்டேட் பண்றோம். ஏன்னா சில பேர் சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றாங்க. அதனாலதான் இந்த போனை பத்தி பேசுறோம். இந்த போன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் போனா இருக்கும் அப்படின்றதா. அது மட்டும் இல்லாம இது யூஸ் பண்றவங்களுக்கு, இது சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றவங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கோம். பிரைஸ் வந்து நம்ம அப்டேட் பண்றோம்.
நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ரெட்மி ரெட்மி டர்போ 4. இந்த ரெட்மி டர்போ 4 ப்ரோ பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெட்மி டர்போ 4 லான்ச் ஆச்சு. இப்போ 4 ப்ரோ வரப்போகுது. இந்த 4 ப்ரோ வரப்போகுதுன்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. இதுல நிறைய டீல் அப்கிரேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போன் ரெட்மி டர்போ 4 ப்ரோ பவர்ஃபுல் ப்ராசஸர் வரப்போகுது. ஏன் நம்ம இந்த ரெட்மி டர்போ 4 ப்ரோ இங்க பார்த்து பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இது வந்து குளோபல்ல போக்கோ F7 வரப்போகுது. இந்தியாவுக்கும் போக்கோ F7 வரப்போகுதுன்ற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. அதனால இதை யார் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா இது எப்போ வரப்போகுதுன்றதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. இது தாமஸ் வாங்ன்றது இது வந்து வெப்பியோ போஸ்ட் சைனாவில் பாத்தீங்கன்னா இது வெப்பியோ போஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெப்பியோ போஸ்ட் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பண்ற அது கீழே வந்து ஒரு ஃபேன் வந்து கமெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து கமெண்ட் பண்ணும்போது என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இது இந்த மாசம் வருமான்னு கேட்டதுக்கு கண்டிப்பா இந்த மாசம் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் ரெட்மி டர்போ 4 ப்ரோவா இந்த மாசம் வந்துச்சுன்னா மே மாசத்துல இந்த போன் போக்கஸ் ஆகணும் குளோபல்ல கூடிய சீக்கிரம் லான்ச் ஆயிடும் அப்படின்றது தெரிஞ்சுக்க. இது பாத்தீங்கன்னா என்ன செக்மெண்ட் பிரைஸ்ல வரும் அப்படின்றது இன்னும் டீட்டெயில் கிடைக்கல. ஆனா வந்து இப்போதைக்கு என்ன ஸ்பெக் வரும்ன்றது தெரிஞ்சுக்க. இது பாத்தீங்கன்னா 6.83 இன்ச் கொண்ட OLED டிஸ்பிளேயோட LTPS டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate வரப்போகுது. Snapdragon 8s Gen 4 லேட்டஸ்டா லான்ச் பண்ண ப்ராசஸர். அதுல இந்த ப்ராசஸர் பத்தி நம்ம டெடிகேட் நம்ம சேனல்ல பேசிருக்கோம், வெப்சைட்லயே இருக்கு. இதே ப்ராசஸர் வச்சு தான் IQ Z10 Turbo Pro வரப்போகுது அப்படின்றது. இதுல பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய பேட்டரியா கொடுக்குறாங்க. 7550 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 8000 mAh மார்க்கெட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஆனா நம்பாதீங்க 7550 mAh இந்த பேட்டரியே வந்து உங்களுக்கு பவர் பேங்க் இல்லாம 1.5 நாள் 2 நாள் பவர்ஃபுல்லா ரொம்ப லாங் புஷ் கண்டினியூ யூஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் ஒரு நாள் தாண்டி வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 50 வாட் மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜிங் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. 50 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. செகண்டரி கேமரா 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. இது Android 15 வரப்போது. ஹைப்பர் வாய்ஸோட அவுட் ஆஃப் பாக்ஸ் வரும். IP6869 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு வந்திருக்க டீடைல்ஸ் தான். மேற்கொண்டு டீடைல் வரும்போது நம்ம சேனல்ல அப்டேட் பண்றோம். அதனால அப்டேட் பண்றோம். அதுக்காக நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. லேட்டஸ்டா டெக் அப்டேட் உடனுக்குடனே நீங்க ஃபாலோ பண்ணி நம்ம AK வேர்ல்டுவைட் tech.com ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே அப்டேட் கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாட்டி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டனால உங்களுக்கு அப்டேட் அங்க பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால நீங்க எங்க ஃபாலோ பண்ணாலும் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம DM பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.